Dear students, இன்னைக்கு நாம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். Trade flourished between India and the countries listed in the table. Use your atlas to fill in the table. யூரோப்லேருந்து யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வந்தாங்க அந்த நேஷன்ஸோட லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அட்லஸை பார்த்து ஒவ்வொரு நேஷனோட கேபிட்டல், அவங்களோட தலைநகரம் எது, தென் அவங்களோட இம்பார்ட்டன்ட் போர்ட், அவங்களோட துறைமுகம், தென் ஒவ்வொரு நேஷனும் வந்து எந்த வாட்டர் பாடி, அதாவது சீக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை ஓஷனுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்தியா ஹேஸ் ஆல்வைஸ் பீன் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி அண்ட் பேர்ல்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைச்ச பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பைசஸ் அப்படின்னா பெப்பர், கிராம்பு, தென் ஏலக்காய், இதெல்லாத்தையும் வந்து ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா டெக்ஸ்டைல், இந்தியாவில் உள்ள துணி வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து விற்பனையானுச்சு. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைச்சது எது அப்படின்னு பார்த்தோன்னா காட்டன். தென் ஜுவல்லரி, இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ். அதுக்கப்புறமா பேர்ல்ஸ் அப்படின்னா முத்து. ஸோ இதெல்லாமே இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக கிடைச்ச பொருட்கள். The Arabs were among the first to come India for trade. இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்காக யார் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆரப்ஸ், அப்படின்னா அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க. த போர்ச்சுகீஸ், த டச், த ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் ஃபாலோட். ஸோ ஆரப்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்லேருந்து போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ். ஸோ இவங்க எல்லாருமே வந்தாங்க. பிரிட்டிஷ் எமர்ஜ் அஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் அமங் தம். ஸோ யூரோப்லேருந்து இந்த 4 நேஷன்ஸ் வந்திருந்தாலும் அவங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ். தே ட்ரேடட் த்ரூ த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் எது மூலமாக ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக. த கம்பெனி பாட் குட்ஸ் சீப்லி ஃப்ரம் இந்தியா அண்ட் சோல்ட் தம் அப்ராட் அட் ஹை ப்ரைஸஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் இருந்த பொருட்கள்லாம் வந்து ரொம்ப சீப்பான விலைக்கு வாங்கிட்டு அவங்களோட கண்ட்ரியில் போயிட்டு அதை வந்து ஹை ரேட்க்கு வந்து விற்பனை பண்ணாங்க. This resulted in huge profit for the company. ஸோ இது மூலமாக அவங்களோட கம்பெனிக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக லாபம் கிடைச்சிருக்கு. லிட்டில் பை லிட்டில் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல் ஓவர் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஸோ இது மூலமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை வந்து ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் லேக் ஆஃப் யூனிட்டி அமங் த இந்தியன்ஸ், த பிரிட்டிஷ் கான்குவயர்ட் லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எஸ்டாப்ளிஷ் தேர் ரூல். ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கு இடையில் வந்து ஒரு ஒற்றுமையே கிடையாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மொத்தமாக இந்தியாவில் வந்து நிறையா பார்ட்டை வந்து அவங்க கான்குவயர் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் டிஸ்கண்டென்ட் அமங் த இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸ்க்கு இடையில் வந்து ஒரு யூனிட்டியே இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதனால் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் த பிரிட்டிஷ் were firmly established in India, they exploited the farmers, traders, craftsmen and the rulers of local kingdom. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்குவயர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ், விவசாயிகள், தென் ட்ரேடர்ஸ், வணிகம் செஞ்சவங்க, கிராஃப்ட்மென் அப்படின்னா வந்து கைவினை பொருட்கள் செய்கிறவங்க, அதுக்கப்புறமா லோக்கல் கிங்டம்ஸை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. The farmers were made to pay very high taxes. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட என்ன ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட விளைச்சலில் ஒரு பங்கை வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் டியூரிங் ஃப்ளட் அண்ட் ட்ரவுட்ஸ் த ஃபார்மர்ஸ் had to pay their share of taxes. ஸோ ஃப்ளட், ட்ரவுட் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சம், வெள்ளம், அந்த மாதிரி டைமில் கூட ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வந்து டேக்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. They were forced to grow indigo and cotton. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்மர்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து காட்டன், இண்டிகோ இது ரெண்டையும் தான் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிகோ அப்படின்னா அது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த டைஸ் வந்து அந்த இண்டிகோ அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதை தான் வந்து உற்பத்தி பண்ண சொல்லி பிரிட்டிஷ் வந்து இந்தியன் ஃபார்மர்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. These were bought at very low rate and sold at very high rate in England and other countries. ஸோ இங்கே விளைவிச்ச இந்த பொருட்களை வந்து இங்கே வந்து ரொம்ப சீப்பான விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து இங்கிலாண்ட்லையும் மற்ற கண்ட்ரீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதிக விலைக்கு வந்து அதை விற்கிறாங்க. Thus farmers in India became poorer. ஸோ இதனால இந்தியாவில் இருக்க ஃபார்மர்ஸோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப புவராக இருக்காங்க. மெனி died due to the starvation. ஸ்டார்வேஷன் அப்படின்னா வந்து பட்டினி. ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து இங்கே லாபம் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பட்டினியால் இறந்து போகிற ஒரு ஸ்டேஜ் வந்து இந்தியாவில் வந்துருச்சு. Cheaper mill-made cloth was imported into India from England.
ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற காட்டனை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரீஸில் வந்து அதை க்ளோத்தாக மேட் பண்ணி திரும்ப இந்தியாவிலேயே வந்து அதை சேல் பண்ணுறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் த ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா சஃபர்ட். இதனால எல்லாருமே வந்து அந்த பிரிட்டிஷோட க்ளோத் தான் வந்து இந்தியாவில் வாங்குறாங்க. ஸோ இங்கே இந்தியாவிலேயே ஹேண்ட்லூம் கைத்தறி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து யாருமே வாங்குறதில்ல. lakhs of weavers became unemployed. ஸோ இதனால் இங்கே இந்தியாவில் வந்து வீவிங் அதாவது நூற்கிற தொழில் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்டு அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இந்தியாவில் வந்துருச்சு. they suffered the same fate as the farmers. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு நிலைமை இந்த வீவர்ஸ்க்கும் வந்துருச்சு. The British did not allow the Indians to open mills and factories. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு மில்லோ ஒரு ஃபேக்ட்ரியோ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Indian traders were not allowed to trade in items of their choice. ஸோ இந்தியன்ஸ் வந்து அவங்களோட குட்ஸை வந்து அவங்களோட விருப்பப்படி யாருக்கும் வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்லிட்டாங்க. இந்தியன் ரூலர்ஸ் அண்ட் பிரின்சஸ் வேர் ஆல்சோ அன்ஹாப்பி வித் த பிரிட்டிஷ். ஸோ இந்தியாவில் வந்து கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் பிரிட்டிஷோட டைமில் அவங்க வந்து ஹாப்பியாக இல்லை, ஏன்னா அவங்களுமே வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. A law was passed by the British which stated that if a ruler did not have a male child, then upon the death of that ruler his kingdom would be taken over by the British. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கிங்குக்கு அடுத்தது யார் வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட சன் தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அப்படி யாருக்கெல்லாம் வந்து சன் இல்லையோ அவங்களோட அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து கிங் யாருக்குமே வந்து பிடிக்கல. பை யூஸிங் அன்ஜஸ்ட் அண்ட் அன்ஃபேர் மீன்ஸ் த பிரிட்டிஷ் sought to expand their hold over India. ஸோ இதை யூஸ் பண்ணி இது மாதிரி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பிளேசஸை வந்து பிரிட்டிஷ் பிடிச்சிட்டாங்க. The dissatisfaction and anger of most Indians led them to revolt. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிறையா கிங்ஸ்க்கு வந்து ஒரு அன்ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதனால வந்து ஒரு ரிவோல்ட் ஒரு கலகமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரிவோல்ட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். Ever since the coming of the British, people in different parts of India had been protesting against their unfair policies. ஸோ பிரிட்டிஷோட பாலிசி எதுவுமே வந்து மக்களுக்கு சூட்டபிளாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் அவங்க கொண்டு வந்ததுனால மக்கள் எல்லாருமே வந்து இதை எதிர்த்து போராடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. However, there was no unity in their protest. அப்படி அவங்க போராடினாலும் அவங்களுக்குள்ள ஆனால் ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை. It was only in 1857 that a major revolt broke out. ஸோ 1857 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கலகம் வந்து வெடிக்குது. This was the first war of independence. ஸோ இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா first war of independence அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா சிப்பாய் மியூட்டினி, கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 இந்த மாதிரியான நேம்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. It was an important event in our struggle for freedom. நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The revolt was started by the Indian soldiers serving in the British Army in India. ஸோ இந்த 1857 revolt அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு யார் வந்து மெயின் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷோட ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா A new rifle called the Enfield had been introduced in India. ஸோ அந்த ஆர்மியில் வந்து புதுசாக ஒரு ரைஃபிள் ஒரு துப்பாக்கி வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேர் பார்த்தோன்னா என்ஃபீல்ட். Rumor spread that the grease used in the bullets was made from the fat of cows and pigs. ஸோ அதில் வந்து ஒரு புல்லட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு க்ரீஸ் ஒன்று தடவுவாங்க. ஸோ அந்த க்ரீஸ் வந்து எதுலேருந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவ் அண்ட் பிக்ஸ். இப்போ மாடு இல்லைனா வந்து பன்னி அதோட கொழுப்பை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த க்ரீஸ் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. சோல்ஜர்ஸ் ஹேட் டு பைட் ஆஃப் த க்ரீஸ் ரேப்பர் ஆஃப் த புல்லட் பிஃபோர் லோடிங். ஸோ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த துப்பாக்கியை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து அவங்க பல்லால் கடிச்சு தான் வந்து அந்த ரைஃபிளை வந்து லோட் பண்ண முடியும். ஆனால் இவங்களால வந்து இதை பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது பசு அப்படிங்கிறது வந்து நம்மளோட புனிதமான விலங்கு, அதே மாதிரி கவ் அப்படிங்கிறது பிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு அருவருப்பான விலங்கு. ஸோ இது வந்து இவங்களோட ரிலீஜனுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. They refused to use these rifles and revolted. ஸோ அதனால் இந்த மாதிரியான ரைஃபிள்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவங்க ரிவோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The revolt started at Meerut and soon spread to large part of the northern and central India. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மீரட்டில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்தியாவோட நார்தர்ன் பார்ட்டில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது.
farmers, craftsmen and other section of the society joined the revolt. ஸோ இந்த ரிவோல்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகள் அண்ட் கைவினைஞர்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. The soldiers declared the last Mughal emperor பகதூர் ஷா சோஃபா their leader. ஸோ இந்த ரிவோல்ட்டோட லீடர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முகல் எம்பரர் பகதூர் ஷா அப்படிங்கிறவர் தான். The revolt was led by நானா சாஹிப் அண்ட் தாந்தியா தோப் அட் கான்பூர். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதை ஒவ்வொருத்தவங்க வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்பூரில் யார் லீட் பண்ணாங்க அப்படின்னா நானா சாஹிப் அண்ட் தாந்தியா தோப். அதுக்கப்புறம் ஜான்சியில் பார்த்தோன்னா ராணி லக்ஷ்மி பாய் அண்ட் அவத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மகால். ஸோ இந்த மாதிரி இந்தியாவோட ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொருத்தவங்க வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த ரிவோல்ட். ஸோ அந்த ரிவோல்ட்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். The British suppressed the first war of independence. பிரிட்டிஷ் வந்து இந்த ரிவோல்ட்டை வந்து ஈஸியாக சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அடக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ரிவோல்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசனாக சொல்கிறாங்க. இட் டிட் நாட் ஸ்ப்ரெட் டு பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து இது நடக்கலை. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா சில பார்ட்டில் மட்டும்தான் இந்த ரிவோல்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். தென் இந்தியன் சோல்ஜர்ஸ் டிட் நாட் ஹாவ் சஃபிஷியன்ட் மணி அண்ட் குட் வெப்பன்ஸ். பிரிட்டிஷ் கிட்ட இருந்த அளவுக்கு வெப்பன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட இல்லை. தென் த ரிவோல்ட் வாஸ் நாட் ஆர்கனைஸ்ட் ப்ராப்பர்லி. ஆன் த அதர் ஹேண்ட் த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வர் வெல் எக்யூப்ட் வித் மாடர்ன் வெப்பன்ஸ் அண்ட் வர் வெரி வெல் ஆர்கனைஸ்ட். ஸோ ஒரு ரிவோல்ட் அப்படின்னா வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பிளானும் வந்து பண்ணாமல் இந்த ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அது எதுவுமே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட இல்லை. ஸோ இதனால தான் வந்து இந்த ரிவோல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. After the revolt was suppressed, many Indians were either killed or put into prison. ஸோ இந்த ரிவோல்ட் அடக்குனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்தியன்ஸை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை வந்து ஜெயிலில் போட்டாங்க. The rule of the East India Company ended in 1858. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1858 இது வரைக்கும் வந்து இந்தியாவை வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவை ரூல் பண்ணுற பொறுப்பை வந்து டைரெக்டாக வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்துக்கிட்டாங்க. The Indian princes were allowed to rule over the territories. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இந்தியன் டெரிட்டரிஸை இங்கே இருக்க பிரின்சஸே வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். சமுதாய சீர்திருத்தங்கள் அதை பற்றி பார்க்கலாம். த பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் மாடர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் பாலிசியை வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிராஜுவலி எஜுகேட்டட் இண்டியன்ஸ் இன்ட்ரடியூஸ் மெனி சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே இருக்க கிராஜுவேட்டட் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமுதாய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அண்ட் தேவேந்திரநாத் தாகூர். தே ஸ்ட்ராங்லி ப்ரொட்டஸ்ட் அகைன்ஸ்ட் த சோஷியல் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ வந்து சொசைட்டியில் எந்த மாதிரியான ஈவல்ஸ், அதாவது எந்த மாதிரியான சமுதாய சீர்கேடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததோ அதை எதிர்த்து அவங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சத்தினா வந்து ஹஸ்பண்ட் இறந்த உடனே அவங்களோட அந்த ஃபியூனரலில் அவங்களோட ஒய்ஃபையும் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் சதி. தென் கில்லிங் ஃபீமேல் பேபிஸ். ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா வந்து உடனே அதை வந்து கொலை பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். தென் சைல்ட் மேரேஜ், சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறது. அண்ட் கேஸ்ட் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துக்கும் எதிராக வந்து அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க. ஸோ எதை வந்து அவங்க ஆதரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா they encourage widow remarriage and education of women. ஸோ விடோ அதாவது விதவைகளுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து விமென்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தென் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீல் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கலாம். Educated Indians realized that the British wanted to keep India poor and backward. ஸோ எப்போ வந்து மக்கள் வந்து உணர ஆரம்பித்தாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து புவராக தான் கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும், அதாவது அவங்களுக்கு கீழே தான் வச்சுருக்கணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து உணர ஆரம்பித்தாங்க. திஸ் ரியலைசேஷன் யுனைடெட் த இண்டியன். ஸோ இது மூலமாக தான் இந்தியர்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸ்லோலி த ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி ஆர் நேஷ்னலிசம் க்ரீவ் ஸ்ட்ராங்கர். ஸோ அதுக்கப்புறமா தான் மக்களுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உருவாகுது. The growing feeling of nationalism resulted in the formation of International Congress in 1885. ஸோ இப்படி ஒரு ஃபீலிங் வந்து மக்களுக்கு இடையில வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதை வந்து 1885 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
The Indian National Congress was formed by Englishman Alan Octavian Hume. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து யார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரிட்டிஷ் தான், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஸோ அவர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் வாஸ் ஹெல்ட் அட் பாம்பே. இதோட ஃபர்ஸ்ட் செஷன் அதாவது முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பேயில். இட் வாஸ் அட்டெண்டட் பை 72 டெலிகேட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. இதை வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 72 பேர் வந்து இந்த காங்கிரஸை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. த பிரசிடென்ட் ஆஃப் திஸ் செஷன் வாஸ் உமேஷ் சந்திர பானர்ஜி. இதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. Thereafter the Congress met every year in different cities. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காங்கிரஸ் மீட்டிங் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிளேஸில் நடக்குது. இட் ஸ்லோலி பிகேம் வெரி ஸ்ட்ராங். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. இட் awakened the spirit of unity among the Indians. At the same time, it requested the government to introduce reform to improve the living condition of the people. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து எதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மக்களோட நலனுக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. The growing popularity of the Congress worried the British. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காங்கிரஸ் வந்து நமக்கு எதிராக வளர்ந்துட்டே இருக்கே அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. To suppress the rising spirit of nationalism, the government passed many strict laws. ஸோ எப்படியாச்சும் இந்த மக்களுக்கு இடையில இருக்க ஒற்றுமையை வந்து உடைக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க புதுசாக நிறைய சட்டம்லாம் வந்து கொண்டு வராங்க. They also use the policy of divide and rule to prevent the Hindus and the Muslim from unity. ஸோ அவங்க என்ன பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிவைட் அண்ட் ரூல், அதாவது பிரித்தாளும் கொள்கை. ஸோ இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க எல்லாரும் நம்மளை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க பிரித்தாளும் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்தியன்ஸ் அதாவது முஸ்லீமையும் ஹிந்துஸையும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.